குட் மார்னிங் ரஞ்சினி. குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க எப்போ வந்தீங்க? நான் வந்து 1 மணி நேரம் ஆச்சு. பொய் சொல்லாதீங்க. இவ்வளவு நேரம் நீங்க வரீங்களான்னு நான் வெளியே நின்று பார்த்துட்டு தான் வரேன். முதல் தடவை பொய் சொல்லலாம் ட்ரை பண்ணி மாட்டிக்கிட்டானா? என்கிட்ட பொய் சொல்லி யாருமே தப்பிக்க முடியாது. சரி வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிக்கும்னு அம்மா தேங்காய் பாலும் இடியாப்பமும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷோ, அம்மாக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? அம்மாக்கு எந்த சிரமமும் கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சரிங்களா, வாங்க சாப்பிடலாம். வாங்க. விஜயா, இதுல டிஃபன் இருக்கு. அம்மா கொடுத்துட்டு அப்படியே நீயே சாப்பிட்டுரு. சரியா? நீங்களும் சாப்பிடலாம். இல்ல நான் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். அப்புறம் குணா எங்க? கரண்ட் பில் கட்ட போயிருக்கு. அப்படியா? சரி, நீ எடுத்துட்டு போய் வை. எடுத்து வைக்கிறேன். சரி ரஞ்சினி, அப்ப நான் போயிட்டு ஈவினிங்கா வரேன். ஓகே? எங்க போறீங்க? ஹாஸ்பிட்டல் போறேன். இன்னைக்கு நானும் உங்க கூட வரேன். ஏன் கூட வா. நாங்க ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க அங்க உட்கார்ந்திருந்தா போர் அடிக்குமே. எனக்கு இங்க தான் போர் அடிக்குது. வீட்டுக்குள்ளே நான் எத்தனை நாளைக்கு தான் இருக்கிறதா? எனக்கு கொஞ்சம் கூட ரிலாக்ஸே இல்ல. அப்போ ஒரு வேலை பண்ணுங்க, குணா வந்துட்டோம். நீங்க வீட்டை போட்டுட்டு நீங்க 3 பேரும் வெளியே போய் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வாங்க. ஓகே? நான் உங்க கூட எல்லாம் போக மாட்டேன். உங்க கூட தான் வருவேன். என்னை கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? இல்ல, எனக்கு கொஞ்சம் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு, அதான் யோசிக்கிறேன். நான் இங்க வந்ததுல இருந்து நீங்க என்ன எங்கேயுமே கூட்டிட்டு போல. நீங்களாவது வீடு ஹாஸ்பிட்டல் இங்கன்னு வரீங்க போறீங்க. நீங்க சொல்றது 100க்கு 100% கரெக்ட் தாங்க. ஏன்னா என்ன மாதிரி டாக்டர் தொழில் பார்க்குறவங்க தான் விருப்பப்படி எங்கேயும் போக முடியாது, மற்றவங்களோட விருப்பத்தை நிறைவேற்றவும் முடியாது. சரி, ஓகே, நீங்க சாப்பிட்டு வாங்க, போலாம். ரியலி? யா. போங்க. சாப்பிட்டாச்சா? எப்படி இருந்தது எங்க அம்மாவோட சமையல்? பிரமாதமா இருந்தது. அப்படியா? போலாமா? விஜயா, நானும் இவங்களும் வெளியே போறோம். இது பாரு, நீ பாட்டுக்கு வீட்டை திறந்துட்டு டிவி ஆன் பண்ணி படத்தை பார்த்துட்டு அந்த கேரக்டராவே மாறிடாத, புரியுதா? இப்ப நம்ம ஏரியால திருட்டு ஜாஸ்தி நடக்குது, என்ன புரியுதா? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இப்ப நான் இல்லையா? நான் என்ன ரொம்ப கட்டுப்படுத்திருக்கேன். அப்படியா? எப்படி? டிவியும் பாக்குறதுல கதை புக்கும் படிக்கிறதுல. ரொம்ப சந்தோஷம், அப்படியே மெயின்டைன் பண்ணு. சரியா? சரி, நாங்க வரோம். வாங்க போலாம். போயிட்டு வரேன். வாங்க. குணா வந்தா எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க. வாசுகி, இப்படி வந்து உட்காரேன். காலில் சுடுதண்ணி கொட்டிக்கிட்ட மாதிரி நடந்துகிட்டே இருக்கியே. ஆதி சொன்ன டயத்துக்கு வந்துருவான். அம்மா வணக்கம். அதான் வந்துட்டான் பாரு. ஆதி, உனக்கு ஆயுசு 100. அந்த யமன் ஏமாந்தா. உன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே உன்னோட பஞ்சுவாலிட்டி தான். இந்த ஆதி பேச்சுல மட்டும் இல்ல, செயல்லையும் பர்ஃபெக்ட் தான். உன்னை பத்தி நீ சொல்லித்தான் நாங்க தெரிஞ்சுக்கணுமா? உன் திறமையத்தான் நிச்சயதார்த்தத்திலே நாங்க பார்த்துட்டோமே. நான் ஒரு காரியத்தில் இறங்கிட்டா அது என் தலையே போனால் நான் முடிக்காம விட்டதில்லை. இது வரைக்கும் நான் எதுலையுமே தோத்ததில்லை. ஆதி, உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை நினைச்சாதான் பயமா இருக்கு. இப்போ எதுக்காக பயப்படுறீங்க? ரிலாக்ஸா இருங்க. இந்த ஆதி இருக்குன்ல, நான் பாத்துக்கிறேன். பூஜாவை கடத்தினா தானே தேவி கழுத்துல வினோத் தாலி கட்டுவான். அதனால பூஜாவை இன்னைக்கே கடத்துப்பா. கிழவி, பூஜா மட்டும் இல்ல, உன் பேத்தியும் சேர்த்து கடத்துறேன். என்ன பாட்டி புரியாம பேசுறீங்க? நாளைக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு அவளை இன்னைக்கே கடத்தணுமா? ஆதி, நீ தான் புரியாம பேசிட்டு இருக்க. முன்னெச்சரிக்கையா இன்னைக்கே கடத்துறதா நம்மளுக்கு நல்லது. பூஜாவை ஒருவேளை நாளைக்கு கடத்த முடியாம போயிட்டா நிச்சயம் கல்யாணம் நடக்காம நின்னு போயிடும். நீங்க எதுக்கு இப்ப தேவையெல்லாம் பயப்படுறீங்க? ஆரம்பிச்சு வச்சா எனக்கு முடிக்கவும் தெரியும். நீ பேசும்போது எனக்கு நம்பிக்கையா தான் இருக்காதி. ஆனா மேடம், ஒரு நிமிஷம். பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி பூஜாவை நான் அன்னைக்கே கடத்தணும்னா நாம சிக்கல தான் மாட்டோம். இதுல என்ன சிக்கல் வந்துட போகுது? நிச்சயமா சிக்கல் வரும். பூஜாவை நாம இப்ப கடத்தினா நைட்டு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நைட்டு பூஜா வீட்டுக்கு போலன்னா அவளோட பேரண்ட்ஸ் பூஜாவை தேடுவாங்க. அப்படின்னு தேடி பூஜா கிடைக்கலன்னா
நேராக போலீஸுக்கு போவாங்க, கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. போலீஸ் தேட ஆரம்பிச்சா என்ன நடக்கும்னு நீங்களும் யோசிச்சு பாருங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த 1 மணி நேரத்தில் பூஜாவை நம்ம எங்கே கடத்தி வச்சிருந்தாலும் சல்லடை போட்டு சலிச்சு பூஜாவை கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம தமிழ்நாட்டு போலீஸை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக நீங்கள் தான் மாட்டுவீங்க. நீ சொல்றதெல்லாம் சரி, ஆனா பூஜாவை எப்ப கடத்த போற? நாளை காலையில் பூஜாவை நான் கடத்த போகிறேன். அவளை வச்சு வினோத்தை தேவி கழுத்தில் தாலி கட்ட வைக்க போகிறேன். ஆதி, பூஜாவை கடத்தி அவளை வெளியில விட்ட பிறகு அவ போலீஸுக்கு போயிட்டு நமக்கு எது என்ன ஆகுது? என்ன பாட்டி எல்லாத்தையுமே நெகட்டிவாக நினைக்கிறீங்க? இந்த ஆதி இருக்க வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவ் தான். எதுவும் நடக்காம நான் பார்த்துக்கிறேன். என்னவோ வரேன். ஆ. கடவுளே, கையில் இருக்க காசுலாம் என்னோட காலி ஆயிடுச்சுடா. இருந்த காசு சேர்த்து ஒருத்தனை ஆட்டையை போட்டு இந்த சரக்கை வாங்கிட்டு வந்துக்கிறேன். நீ என்னடானா நான் அடிக்கிற சரக்குல பங்கு கட்டுனுக்கிறேன். இடிகிற சரக்கே இவ்வளோ தான், பங்கு கேட்காத. என்ன மச்சி இப்படி சொல்ற? நம்மள மாதிரி குடிகாரங்களுக்கு நாளைக்குங்கிற பேச்ச நம்ம அகராதியில் கிடையாது. என்னடா புதுசாக தத்துவம்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட? நான் பேசல மச்சி, எனக்குள்ள ஒருத்தர் இருக்கான்ல அவன் பேசுறான் மச்சி. நீ எல்லாம் யோசனை சொல்கிற அளவுக்கு வந்துட்ட. எல்லாம் என் நேரம்டா. அப்போ நாளைய பற்றி யோசிக்க வேணான்றியா? நாளைக்கு கதையே நாளைக்கு உயிரோட இருந்தா யோசிப்பேன் மச்சி. இப்போ இருக்கிற சரக்கை வச்சு என்ஜாய் பண்ணுவோம். என்ன மச்சி நான் சொல்றது? நீ எல்லாம் கருத்து சொல்லி நான் கேட்கணும். எல்லாம் என் விதி. இது ஓன் நேரம் இல்லை மச்சி, இது நம்ம எல்லாரோட நேரம். என்னடா ஒரு ரவுண்டு கூட உருப்படியாக முடிக்கல, அதுக்குள்ளே ஓவராக உளர ஆரம்பிச்சிட்டேன். இந்த சரக்கை நானே அடிச்சுக்கிறேன். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன், அதுக்காக சரக்கு எடுத்து வைக்கலாமா? உணர்ச்சி வசப்பட்டது மட்டும் இல்லை, உளரவும் ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு மேலே நீ அடிச்சுனா தாங்க மாட்டேன், ஃப்ளாட் ஆகிடுவேன். இதை நான் அடிக்கிறேன். மச்சி இருக்கிறத குடி. ஏன்டா என்னைய பார்க்குற? தம்பி, மெஸ்ஸுக்காரன் கணேசன் வந்திருக்கான்டா. என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. அந்த ஆளை பார்த்து நீ மச்சி பயப்படுற? அது வேற ஒன்றும் இல்லைடா. போன வாரம் நானும் என் மாப்பிள்ளையும் சரக்கு அடிக்கிறதுக்கு அவன் பொண்ணு சாந்தியை காட்டுறேன்னு சொல்லி ஏமாற்றி சரக்கு அடிச்சிட்டோம். வேற ஒரு பொண்ணை காமிச்சு அவ கையால் அடி வாங்க வச்சிட்டோம். இப்போ வந்து என் முதுகில் டென்னு கட்டிடுவானா என்னவோ ஒன்றும் புரியலை. இப்போ என்ன வச்சு பண்ண போற? எப்படியாவது சமாளிச்சு தான் ஆகணும். என்ன தம்பி இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? உங்க வீட்டுக்கு போனேன், அங்க வீடு பூட்டி இருந்துச்சு. நல்ல வேலையா ஒருத்தர் அட்ரஸ் கொடுத்தாரு. இதை கண்டுபிடிக்க முடியாம தேடி தேடி ஒரே இடையே திணறி போயிட்டேன். அது ஒன்றும் இல்லை, கை காசு போட்டு தண்ணி அடிக்க வேண்டியதுதா. அதான் எவன் கண்ணுக்கு படாமல் இங்கே வந்துட்டேன். அது தெரியாமல் இந்த போய் இருக்க இடத்த சொல்லிட்டு வந்துட்டான். என்னது? என்ன சொல்றீங்க? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? அது எனக்கு என்ன உடம்புக்கு, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா தலைதான் கொஞ்சம் வலிக்குது. நீ தான் சொன்னியே இதை சாப்பிட்டா தலைவலி போயிடும்னு அன்னைக்கு. அதான். என்ன சார் இது, எனக்கு குடிக்கிறதுக்கே பத்தலை, இதில் இந்த பையன் வர பங்கு வந்துட்டான் இருக்கேன். இதில் நீங்கள் கேட்டால் எப்படி சார் கொடுக்கறது? அது இல்லப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அதுக்கு நான் பணம் கொண்டு வந்திருக்கேன். கொண்டாந்துருக்கீங்களா? இந்த ரைட்டு, உட்காருங்க. உங்களுக்கு இல்லாத அவருக்கு ரவுண்டை ஊத்துறா போட்டுரும். என்ன சார் உங்களுக்கு இல்லாத சரக்கா? உங்களுக்கு இல்லைன்னா வேற யாருக்கு? ஆனால் கிளாஸ் இல்லை. கிளாஸ் இல்லையா? இருக்கு இருக்கு. என்ன மச்சி மறந்துட்டியா? கிளாஸ் உள்ள இருக்கு. எடு எடு எடு. அடிங்க. சரக்கு ஒன்று தான் நம்ம சங்கடத்தெல்லாம் தீர்க்கிற ஒரே மருந்து. சும்மா கப்புன்னு அடிங்க. நல்லா குடிங்க சார். அந்த பருப்பு எடுத்து விடுறா. ஏம்பா, அன்னைக்கு வந்து என் பொண்ணு சாந்தியை காட்டுறேன்னு சொல்லி எங்கேயோ கொண்டு போய் ஒரு வீட்டில் விட்டு பெரிய ரகலையா ஆயிடுச்சுப்பாங்க. குடிக்காம இருக்கும்போது பழசு எல்லாத்தையும் மறந்துருந்தான். ஒரு ரவுண்டு உள்ள போனதே பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? விடக்கூடாது. இன்னொரு ரவுண்டு ஊற்றி ஃபிளாட் ஆக்கிடணும். போட. இன்னொரு ரவுண்டு போடுங்க. வேணாப்பா, எனக்கு வேணாம். இல்ல சார், இந்த ரவுண்டை போடுங்க. அன்னைக்கு நடந்ததை பத்தி எல்லாத்தையும் நான் விவரமா சொல்றேன். அது வந்து போதும்பா. சும்மா அடிங்க. சரி, என்னாச்சு அன்னைக்கு? அன்னைக்கு அந்த வீட்டில் தான் சாந்தி இருந்தா. ஆனா நம்ம போறதுக்குள்ள அவ எங்கேயே கிளம்பி போயிட்டா.
நீங்க அவசரப்பட்டு வேற ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டீங்க. அவங்க உங்களை அடிக்கிறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாச்சு தெரியுமா? போதையில் இருந்ததுனால என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அதெல்லாம் இல்லைப்பா. இப்போதான் எனக்கு ஞாபகம் வருதுப்பா. என் பொண்ணு இங்கே இல்லை, கேரளாவில் இருக்கா. கேரளாலையா? அங்கே எதுக்கு போனா? அவங்க ஹனிமூனுக்காக போயிருக்காப்பா. ஓ, இன்னும் வரவே இல்லை. அதான் நான் தேடிட்டு இருக்கேன். என் பொண்ணை உடனே பார்க்கணும்பா. அப்போ கேரளா ட்ரிப்பை கன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியது தான். சார், அப்போ கேரளாவுக்கு போய் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடலாம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் அவள் கேரளாவில் இருக்கான்னு வீட்டில் போய் சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன போய் பைத்தியக்காரங்கிறாங்க. நீயே சொல்லு, நான் பைத்தியமா? பைத்தியமா? உங்களை பைத்தியம்னு சொல்கிறவங்க தான் சார் பைத்தியம். உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையாப்பா. ஆனால் என்ன சார் யோசிக்கிறீங்க? கேரளாவுக்கு போய் உங்கள் பொண்ணு எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துடுவோம். ரொம்ப நன்றிப்பா. அப்ப வாங்க போலாம், இப்பவே போலாம், கேரளாவுக்கு போலாம். இப்போ கேரளாவுக்கு? கேரளான்னா இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போகிற தூரத்துலையா இருக்குது? அது போகணும், 500-1000 கிலோமீட்டர் போகணும். அதுக்கெல்லாம் டப்பு வேணும். என்னது டப்பா? அப்படின்னா டப்புன்னா தெரியாதா? சில்லற சார், சில்லற நிறைய பையில 10 ரூபாய்க்கு வச்சிருக்கா. டேய், தேவையில்லாத பேச்ச கொடுத்து மாட்டி விடுறிய. சில்லறனா பொடி சில்லற இல்ல சார், ரூபா நோட்டு. ரூபா நோட்டு இல்லையா தம்பி? என்னது இல்லையா? இவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு மனசு ஃபுல்லா எவ்வளோ எண்ணம் வச்சிருக்கேன். இவர் என்னடானா ரூபா இல்லைன்றாரு. என்ன சார் இது? என் ஃபீலிங்கே புரிஞ்சுக்க மாட்டீங்க. என்ன பண்ணலாம்? நீங்க ஒன்று செய்யுங்க, நேரா வீட்டுக்கு போங்க, பீரோவை திறங்க, 100 ரூபா கட்டு ஒன்று எடுத்துட்டு வாங்க. 10,000 ரூபா சரியா போச்சு. வீரோல 100 ரூபா கட்டா? நம்ம வீட்டில் அவ்வளோ பணம்லாம் இல்லையா? பணம் இல்லையா? இல்லை பயப்படுறீங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க. பணமாக எடுக்க முடியலன்னா வீட்டில் இருக்க பொருள் இல்லை நகை ஏதாவது எடுத்துட்டு வாங்க, நாம அதை பணமாக மாற்றிக்குவோம். அப்போ எதா இருந்தாலும் பரவாயில்ல. நகை இல்லை பணம் ரெண்டுல எது எடுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல. அது அப்பா நம்ம கேரளா கண்டிப்பா போறோம், கன்ஃபார்ம். நான் போயிட்டு எது இருந்தாலும் எடுத்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வேமா வாங்க. சரி இங்கே இங்கே தான் இருப்போம். போக மாட்டோம். அந்த மாதிரி பண்ண போறீங்க. அப்புறம் ஒரு விஷயம், வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பான் பராக்கு பீடா ஏதாவது போட்டு போங்க. வீட்டுல மாட்டிக்காதீங்க. சரி, ஓகே ஓகே. நல்லாவே கரெக்ட் பண்ற. என்ன டெய்லியும் ஒரு ஃபுல் அடிக்கணும்னா நம்ம கை காசு போட்டாடா அடிக்க முடியும்? அந்த பாட்டில் எடு. எவ்வளோ அடிச்சாலும் ஏற மாட்டேங்குது. சரக்கு சரியில்லையா இல்லை நம்ம உடம்பு முழுசும் சரக்காவே ஆகி போச்சான்னு தெரியல. இந்தா நேரா ஒயின் ஷாப் போய் ஒரு ஃபுல்லும் எனக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வா. ஏய், ரூபா நோட்டை எச்சில் பண்ணாதடா. சரி மச்சி, பாத்துக்கிறேன். சரக்கு அடிக்கிற கிளாஸை தான் எச்சில் பண்ணணும், புரியுதா? அத்தை, உங்களுக்கு காஃபி வேணா எடுத்துட்டு வரட்டுமா? எடுத்துட்டு வா. என்னப்பா அது சீக்கிரமா வந்துட்ட? பாட்டி, ஒரு ஆட் ஃபிலிம் விஷயமா அர்ஜென்ட்டா ஓடிக்கு போகணும். நான் போய் திங்ஸ் எல்லாம் பேக் பண்றேன். என்ன வாசுகி, முதலுக்கே மோசம் வந்துடும் போல் இருக்க. வினோத் ஊருக்கு போயிட்டானா கல்யாணம் எப்படி நடக்கும்? கல்யாணம் நடக்கலைன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்களை மோசம் பண்ணிட்டாங்கன்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம கதி என்ன ஆகுறது? பொறுத்திருந்து பாருங்க அத்தை, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். இது நம்ம கௌரவ பிரச்சனை மட்டும் இல்ல, அந்த பூஜா கிட்டேந்து என் மகன் வினோத்தை பிரிக்க வேண்டிய பிரச்சனை. இதுக்காக நான் எதையும் செய்வேன். ஆண்டவனே, என்ன ஆக போகுதோ தெரியலையே. வினோத், அடுத்த வாரம் தானே வெளியூர் போறதா சொல்லிக்கிட்டு இருந்த? அம்மா, இது ஒரு திடீர் ப்ரோக்ராமா. இப்படி திடீர்னு முடிவெடுத்தா என்னடா அர்த்தம்? நீ ஊர்ல இருப்பேங்கிற நம்பிக்கையில தான் நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். வாக்கு கொடுத்துட்டியா? யாருக்கு? அன்னைக்கு நம்ம பிரியாவை பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்கல்ல, அவங்களுக்கு. என்ன வாக்கு? அவங்க என்ன சொன்னாங்க? இல்ல, அவங்க சொன்னாங்க என்ன? கல்யாணத்தை பத்தி நல்ல முடிவா தான் சொல்லியிருக்காங்க. சரி, நல்ல முடிவா சொல்லியிருக்காங்கல்ல, அப்ப கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் செய்ய வேண்டியதானே? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. மாப்பிள்ளை வீட்டு சொந்தக்கார பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணமா, நம்ம வீடு தேடி வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிருக்காங்கடா. குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும்னு சொன்னாங்க. அப்பதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். சரி, நீ பாட்டி பிரியா எல்லாம் போயிட்டு வாங்க, நான் எதுக்கு? பிரியாவை பொண்ணு பார்த்துட்டு போனவங்க வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் நாம பிரியாவுக்கு கல்யாணம் ஆகாத கூட்டிட்டு போக முடியாது. சரி, பிரியா வேண்டாம்,
நீயும் பாட்டியும் போயிட்டு வாங்க. என்ன வினோத் புரியாம பேசிக்கிட்டு இருக்க? உங்க அப்பாக்கு அடுத்ததா இந்த வீட்ல இருக்கிற ஒரே ஆம்பளை நீதானடா. இந்த குடும்பத்துக்கு தலைவனே நீதானேப்பா. நம்மள விரும்பி கூப்பிட்டு இருக்காங்கடா. நம்ம குடும்பத்தோட போனா தானே அவங்களும் நம்ம குடும்ப விசேஷனா வந்து போவாங்க. கூடிய சீக்கிரமே பிரியாவுக்கு கல்யாணம் ஆக போகுது. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க குடும்பத்துல நடக்கிற விசேஷங்களுக்கு நம்ம போகலைன்னா நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு யாருமே வரமாட்டாங்களேப்பா. அதனால இந்த கல்யாணத்துக்கு போய்த்தானே ஆகணும். இல்ல பாட்டி. இங்க பார் வினோத், நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீதான். நீதான் பொறுப்பெடுத்து எல்லா விஷயமும் செய்யணும். அந்த தகுதி உனக்கு தாண்டா இருக்கு. என்னதான் நான் உனக்கு அம்மாவா இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல உனக்கு அடுத்ததுதான் நாங்க எல்லாருமே. நீ இப்ப சின்ன பையன் இல்ல, உனக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சு. எப்ப எதை சொன்னாலும் நீங்களே பாத்துக்காங்க, இனிமே என்கிட்ட சொல்லாத. உன்னை நம்பிதானடா நாங்க எல்லாருமே இருக்கோம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்பா. முடிவு எடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. சரிம்மா, இவ்வளவு தூரம் நீ சொன்னதுக்கு அப்புறம் உன்னை மதிக்காம போனா நான் உனக்கு பொல்லையே இல்ல. நானும் வரேன். ஆனா ஒரு கண்டிஷன். இனிமே என்ன கேட்காம எந்த முடிவும் எடுக்காத. ஓகே? சரிடா, இனிமே உன்னை கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். இதெல்லாத்தையும் எடுத்து வைப்பா. நான் எடுத்து வச்சிடுறேன். ரஞ்சினி, இன்னைக்கு நீங்க வெளியே போகணும்னு விரும்புனீங்க. உங்களை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு போர் அடிக்க விரும்பல. அப்போ நீங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போலியா? இல்ல, ஒரு நிமிஷம், ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். குட் மார்னிங். நான் டாக்டர் ராகுல் பேசுறேன். வீட்டுக்கு திடீர்னு ரிலேஷன் வந்துட்டாங்க, நான் வர முடியாது. டியூட்டி டாக்டர் ராஜேஷ் என் பேஷண்ட் அட்டன் பண்ண சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். உங்களோட ரிலேஷன் யாராவது வந்திருக்காங்களா? இல்லையே. இப்போ ஃபோன்ல சொன்னீங்க. ஓ, அதுவா? நான் வரமாட்டேன்னு அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர் காரணம் வேணும்ல, அதனால தான் சொன்னேன். நான் பொய்யே சொல்ல மாட்டேன். முதல் பொய்லேயே உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்னு இப்பதான் வீட்ல சொன்னீங்க. சொன்ன ½ அன் ஹவர்லயே இன்னொரு பொய் சொல்றீங்க. நீங்க சொல்ற பொய்யை பார்த்தா ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட பொய் சொல்லுவீங்க, அப்படித்தானே? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி நான் பொய் சொல்ற ஆள்லாம் கிடையாது. இது பாருங்க, நான் வீட்டில் உங்ககிட்ட சொன்னது விளையாட்டுத்தனமா, இப்ப சொன்னது உங்களுக்காக. என்னைக்குமே நான் எனக்காக பொய் சொன்னதே கிடையாது. எனக்காக பொய் சொல்றீங்கன்னா எனக்காக எதுவும் செய்வீங்களா? நிச்சயமா. தேங்க்ஸ். சரி, கிளம்பலாம். எங்க போலான்னு சொல்லுங்க. எனக்கு என்ன தெரியும்? நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போனாலும் சரி. ஆனா போற இடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸா இருக்கணும். ஷூர். யோ இறங்கியா, யோ இறங்கியாங்கடா, யோ இறங்கியா.